ஆரியம் திராவிடர் எல்லாம் இன்னைக்கு கதை பேசிட்டு இன்னைக்கு மக்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருக்கிறது முதற்கொண்டு மக்கள் தெளிவா புரிச்சுட்டு தமிழ் தேசியம் தான் முக்கியம் சொல்லி தமிழ்நாட்டுல அண்ணன் சீமானை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பெருந்திரளா இன்னைக்கு பெரும் படையா பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வட்டாரம் அண்ணன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்னுடைய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாருமே இன்னைக்கு பள்ளியிலும் கல்லூரியிலையும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேர் வருவாங்க, மொத்த கூட்டத்தை காலி பண்ணுவாங்கிற மாதிரி அழகா சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு விடயத்தை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். நம்முடன் இணைந்திருப்பது பாத்தீங்கன்னா மகளிர் பாத்திரை மாநில ஒருங்கிணைப்பாளர் சத்யம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட தொடர்ந்து பல கேள்விகள் இருப்ப ஏற்கனவே நம்ம அவங்க சந்திச்சு நம்ம நேர்காணல் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் இன்னும் வீரியமும் அவங்ககிட்ட பல கேள்விகளை வச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். அவங்க உங்களுக்கான உங்கள் சார்பா உங்களின் குரலா நான் அவங்ககிட்ட கேள்விகள் வைக்க போறேன். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். வணக்கம்மா. போன தடவை கேள்விகள்லாம் வித்தியாசமா கேட்டிருந்தோம். எதுக்கு சலிக்காம அருமையா பதில் சொல்லி இருந்தீங்க. எப்படி அந்த வீரியம் இந்த கட்சியில சேர்ந்தவங்க அண்ணன் உள்ளுக்குள்ள வந்துடுறாரு, அந்த பேய் பிடிக்குது சொல்லுவாங்க, சாமி பிடிக்குது அப்படின்னு, அந்த மாதிரி உணர்ச்சியா வந்துருவாரு. உள்ள நம்ம வழிகளை வெளிப்படுத்திதான் ஆகணும். ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வழிகள் புதைத்து வைக்கிறதுக்கே இருக்கும். நம்ம கேள்வி கேட்கிற இடத்துல இல்லாம இருந்துட்டு இருந்தோம் இத்தனை வருடமா. திராவிட கட்சிகள் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற போது எந்த இடத்துலயுமே நம்ம கேள்வி கேட்க முடியாது. சகித்து கொண்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப அந்த சகிப்பு தன்மை தாண்டி ஒரு வெறி கொண்டு ஓடணும். இங்க நம்ம கேட்காம இப்ப யாரு கேட்க போறா? அண்ணன் கேட்டுட்டாரு, அடுத்தது அண்ணனுக்கு கீழே இருக்கிற தங்கச்சிக்கு நாங்கெல்லாம் கேட்கணும்ல. அந்த கேள்வி கேட்கிற இடத்துக்கு நாங்க வந்தங்காட்டி தான் இவ்வளவு வீரியமா நாங்க பேசுறதுக்கான வாய்ப்புகளை எங்களையே அண்ணன் செதுக்கி வளர்த்திட்டு இருக்காரு. இப்ப நீங்க பல்வேறு கட்சிகளை இந்த நாம் தமிழர் கட்சிகளை வரதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் ஏன் இந்த நாம் தமிழர் கட்சி எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லி வந்தீங்க? நாம் தமிழர் கட்சி பிடிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்க மண் வளம் மழை வளம் அத்தையுமே காக்கணும். நீர் மேலாண்மை எப்படி நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்காங்கிறத ஒரு வரைவு புத்தகத்துல எல்லாம் போட்டிருக்காங்க. அப்ப அதையெல்லாம் புத்தகத்தை படிக்கும் போதே இது ஒரு செயல்பாடா வந்துச்சுன்னா இன்னும் தமிழகம் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத உணர்ந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணன் சொல்லுவாங்க, நாங்க சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்கறவனோட பழகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இங்க சாதிகளே இல்லாம ஒரு தமிழனா இங்க எல்லாருமே ஒன்றிணைஞ்சு நிக்கிறோம். அது ரொம்ப பிடிச்சது. அதே போல பெண்களுக்கு மிகப்பெரிய எந்த கட்சியுமே உலகத்திலேயே பெண்களுக்கு சரிபாதி இடமே கொடுக்கவே இல்லை. திமுக 33% தான் சொல்றாங்க. வட மாவட்டங்களிலும் சரி வெளிநாட்டுகளிலுமே பெண்களுக்கு சரிபாதி கிடையாது. ஆனா உலகம் முழுக்க யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டுல அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் பெண்களுக்கு சரிபாதி இடம் கொடுக்குறாரு. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா 20க்கு 20, சட்டமன்றம் பாத்தீங்கன்னா 114க்கு 114, 117க்கு 117 அப்படிங்கிற மாதிரி பெண்களை முன்னாடி நிறுத்துறாரு. ஒவ்வொரு நிகழ்வையும் பெண்கள் இல்லாத நிகழ்வுகளே கிடையாது. அத்தனை பெண்களும் நிற்பாங்க. பெண்களுக்கு ஆண்கள் இந்த பக்கம் உட்காந்து பெண்களுக்கு தனியாக இடம் கொடுத்து அவங்கள முன்னாடி போற வச்சு பின்னாடிதான் இடம் இருந்தா மட்டும்தான் மற்றவங்களுக்கு இடத்த கொடுக்குறாங்க, இருக்கையே கொடுக்குறாங்க. அப்ப அந்த அளவுக்கு பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எதிர்கால தலைமுறைகளுக்கு எப்படி நம்ம வாழ வைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைய அண்ணா புகுத்திட்டே இருக்காரு. தொலைநோக்கு பார்வைன்னு சொல்றாங்கல்ல, அந்த தொலைநோக்கு பார்வை அண்ணங்கிட்ட நிறைய இருக்கு. இப்போ நீங்க இந்த பதில 3 விடயத்தை சொல்லிக்கிறீங்க. என்ன தெரியுமா? சாதிய கட்டமைப்பு, அதாவது சாதியம் தாண்டி நம்ம ஒற்றை தமிழர் சொல்ல நாம் தமிழர் அப்படின்னு நம்ம நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சிருக்கீங்க. 2வது பெண்ணியத்தை பத்தி பேசி இருக்கிறீங்க. 3வது இளைய தலைமுறையினருடைய நாளைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எதிர்கால வாழ்க்கை இந்த பூமி எப்படி இருக்க போகுதுங்கிறத சொல்லிக்கிறீங்க. இந்த 3 விடயத்தை இப்ப பார்ப்போம். இப்ப சாதிய கட்டமைப்பு அப்படிங்கிறது நம்ம ஒரு தமிழ்நாடுன்னு எடுத்தாவே, தமிழ்நாடுன்னு இல்லை இந்திய முழுமைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சாதிய கட்டமைப்பு மத கட்டமைப்புங்கிறதுல பல்வேறு இனங்களா நம்ம இங்க ஒருங்கிணைந்து இருக்கிறோம். அப்படிங்கிற இடத்துல பல சாதிய கட்சிகள் இருக்குது, மத கட்சிகள் இருக்குது, மதம் சார்ந்த கட்சிகள், சாதிய சார்ந்த கட்சிகள் இருக்குது. இவங்க எல்லாம் இந்த திராவிடம் ஆரியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? பாஜக அரசு, பாஜக கட்சி, திமுக கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்,
இவங்களோட வந்து பல்வேறு விதமான ஒரு கூட்டமைப்பா வந்து ஒரு கூட்டணியை வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா, நாங்க சாதி பார்க்கறதுனால பலமாட்டோம் சொல்லி எந்த சாதிய கட்சிகளோட கூட்டமைச்சு வச்சுக்கல. நீங்க வந்து மத கட்சியா இருந்தாலும் அவங்களோட கூட்டமைப்பு வச்சுக்கல. இப்ப இந்த கூட்டணி இல்லாம ஒற்றை தமிழர் சொல்லுங்கிற இடத்துல நீங்க வந்து ஒரு கொள்கை வச்சு நிக்கிறது எந்த அளவுக்கு தேர்தலில் வெற்றி வந்து சாத்தியப்படும்? தேர்தல்ல பாத்தீங்கன்னா திராவிடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதிக்குன்னே ஒரு ஓட்டு இருக்கு. அந்த அடிமைப்பட்ட சாதி இருக்கு பாத்தீங்களா, அது வாக்குக்கு மட்டுமே திராவிட அரசு அறுவடை பண்ணும். மற்றபடி அவங்களுக்கான மாவட்ட பொறுப்போ இல்ல மண்டல பொறுப்போ இல்ல நகராட்சி பொறுப்போ எந்த பொறுப்புமே கொடுக்க மாட்டாங்க. கட்சி பொறுப்பு தர மாட்டாங்க. அவங்கள வாக்காளர்களை மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. நீங்க நாம் தமிழர் கட்சியில பொறுப்பாளர் பாத்தீங்கன்னா எல்லா சாதிகளும் அதுல கலந்துருக்கும். அது மண்டல பொறுப்பாளர் இருந்தாலும் சரி, மாவட்ட பொறுப்பாளர் இருந்தாலும் சரி, மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தொகுதி பொறுப்பாளர் வந்து சாதி எட்டு பொறுப்பாளர் இருந்தாலும் அது எட்டுக்குள்ளேயுமே சாதிகள் ஒரே சாதி இருக்காம 8 பேரும் தனித்தனியா இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒன்றிணைந்து நிற்கணும் அப்படின்னு நிற்கிறாங்க. அப்ப இங்க நாம் தமிழர் கட்சி வெல்றதுக்கான சூழல் எப்படி வருது அப்படின்னா, நம்ம எல்லா சாதிகளும் ஒன்றிணைஞ்சா மட்டும்தான் இங்க நம்ம வெல்ல முடியும். அப்படிங்கறதுனாலதான் அண்ணா சாதியே பார்க்காதீங்கடா, மனிதனா பாருங்க, ரத்தம் ஒண்ணுதானே, யாருக்கு கிழிச்சாலும் சிகப்பு கலர்ல தானே வருது. அப்ப அந்த ரத்தம் ஒண்ணுங்கிறப்ப மனிதன் உடல் மட்டும்தான் மாறுது, முகம் தான் மாறுது. ஆனா உள்ள இருக்கிற உறுப்பும் சரி, வெளியே இருக்கிற உறுப்பும் சரி, எல்லாமே ஒன்னாத்தான் இருக்கு. அப்ப நீங்க சாதி மட்டும் நாம கொண்டு வந்ததுல அந்த சாதி அது வந்து தொழிலின் அடிப்படையில வந்த அதுதான் வந்து சாதியா கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, தொழிலா இருந்து குடிகளா மாறி ஒரு சாதியா வந்திருக்கு. அப்ப அதை நம்ம உருவாக்கல, அது நம்ம முன்னோர்கள் செய்த தவறு. அதை இங்க நம்ம மாற்றி அமைக்கணும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த சாதிகளே வேண்டாம், நம்ம தமிழா இங்க ஒன்றிணைந்து நிற்போம் அப்படிங்கும் போதுதான் இளைய தலைமுறை இன்னும் ஆமா நான் இந்த சாதியில இருந்துட்டு என்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, நான் இந்த சாதியில இருந்து அவனை ஏன் அடிமையா பார்க்கணும், அவன் என் நண்பன் தானே, அவன் என்னோட தோழி தானே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்றிணைந்து நிக்க இளைய தலைமுறை தயாராயிருச்சு. அப்ப இங்க வெல்வதற்கான சூழல் வருது. அதனாலதான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாம் தமிழர் கட்சி கூட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான உறவுகள் வர இளைய தலைமுறை அதிகமா தேடி வர்றதுக்கு காரணம் இந்த சாதிகளே இல்லை அப்படிங்கிறதுதான். சாதி இல்லாம நம்ம வளர்ந்து காட்டுறோம். இப்ப இன்னும் வருங்காலத்துல 2026 அண்ணன் முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் சாதிங்கிற ஒரு சொல்லே இருக்காம ஒரு குடிகளா வந்து வைக்க போறாரு. அதுல நம்ம ஃபார்ம் கொடுக்கும்போது அந்த ஃபார்ம்லயே வரும். இப்பெல்லாம் நீங்க வந்து நீ இந்துவா முஸ்லீமா அப்படிங்கறதுலாம் இல்ல. நாம் தமிழர் அரசு வருது அப்படின்னாலே ஆமா நீங்க சாதி கட்டமைப்புல தூக்கிட்டு குடிவாரி. ஆமா, குடிவாரி தான். குடி அதே போல வந்து மதம் அப்படிங்கிறப்போ நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற மட்டும்தான் வரும். அதை வந்து அதுக்கு முன்னுரிமை கொடுப்போம். இப்ப நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லா இடத்துலயும் கேட்டுட்டு இருக்கோம். நாங்கதான் தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே இருக்கோம். அண்ணா தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே இருக்காது. மற்ற மாநிலங்களெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இங்க எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டா இங்க வந்து தமிழரே ஆள கிடையாது. இல்ல அண்ணன் ஒரு பொதுக்கூட்ட கலந்தாய்வுல பேசியிருந்தாரு, பொதுக்கூட்டத்துல பேசியிருந்தாரு. அதுல சொல்றப்ப இந்த மாதிரி கணக்கெடுத்தா எல்லாமே இறுதியாவே இருப்பாங்க, தமிழர்களுக்கான இடமே இல்லாத இருப்பாங்க. நான் சொல்றேனே, வாக்குகளுக்கு மட்டும்தான் இந்த நம்மளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. மீதி அதிகாரம் பூரா மற்ற சாதிகிட்ட தான் இருக்கு. அப்ப அந்த கணக்கெடுப்புல பண்ணா மட்டும்தான் இங்க அந்த அடிமைப்பட்ட இனம் வாக்கு செலுத்துற இனம் தெளிவு பெறும். அப்படிங்கிறதுனாலதான் அண்ணா வாக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றாரு. அதனாலதான் நாம் தமிழ்ல வந்து சாதியே வேணாம், சாதி இல்லாத தமிழன்ற ஒற்றை சொல்ல இருக்கணும். யாரு வேணாலும் வரலாம், ஆனா ஆள்றது நாங்களா இருக்கணும் அப்படிங்கறது அண்ணனோட சொல்லு. அந்த ஒற்றை கருத்தோட தான் நாங்களும் இன்ன வரைக்கும் பயணிச்சோம். சரிங்களா? அதே மாதிரி பெண்ணியத்துக்கு வருவோம். இப்போ மற்ற கட்சிகள் எடுத்துக்கணும், மாநில கட்சியா இருக்கட்டும் அல்லது வந்து தேசிய கட்சியா இருக்கட்டும், மற்ற கட்சிகளுக்கும் உங்க நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த பெண்ணியத்தை போடக்கூடிய விடயம் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்கன்னா, பெண் பேச்சாளர்களா இருக்கட்டும், பொறுப்பாளர்களா இருக்கட்டும், இது பெண் பாதுகாப்பா இருக்கட்டும், உறவுகள் உங்கள்கிட்ட பழகிறதா இருக்கட்டும், ஒரு அலைபேசியில கூப்பிடுறதா அழைச்சு பேசுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நீங்க அவங்களோட பயணிச்சு போறதா இருக்கட்டும், இது முதற்கொண்டு எப்படி வந்து அது வந்து சாத்தியப்படுது, எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்குது? சாத்தியப்படுது பாதுகாப்புனா அண்ணன் தான் சொல்றாரு, எல்லாமே ஒரு தாய் மக்கள் தான் அப்படின்னு சொல்லி. எல்லாம் நம்ம ஒரு மண்ணில் பிறந்தா பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும், இந்த தமிழினத்துல பிறந்த பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருமே. அப்ப நம்மளுக்கு சாதி உணர்வோ மத உணர்வோ இல்லாம நம்ம இங்க ஒன்றிணைஞ்சு நிக்கணும். அப்படிங்கும்போது இப்ப நான் உங்களோட வர்றேன் அப்படின்னா உங்ககிட்ட அவங்ககிட்ட வந்து எனக்கு தண்ணி தாக எடுக்குதுன்னு சொல்லும்போது நீங்க தண்ணி கொண்டு கொடுக்காம இருப்பீங்க, தண்ணி வாங்கி தராம இருக்க போறீங்களா? அப்ப நீங்க கொடுப்பீங்க. அப்ப என்னன்னா இங்க நம்ம வந்து இவங்க வேற யாரும் அப்படின்னு நம்ம கொடுக்காம போறது இல்லை, யாரு கேட்டாலும் கொடுப்போம். இது தமிழரோட மரபுல இருந்து வந்ததுதான்.
அப்ப இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து தமிழ் மரபுலயே இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலயும் அண்ணன் பதிவு பண்ணும்போது தம்பிகளும் தங்கைகளும் எல்லாருமே அண்ணன்கள் எல்லாருமே நம்ம தங்கச்சி கூட வருது, நம்ம அண்ணன் கூட வருது, அவங்க பாதுகாப்ப நம்மளை நம்பி வருது. இந்த நம்பிக்கை இங்க உண்டாக்குறது நாம் தமிழர் மட்டும்தான். இந்த இடத்துல நான் வந்து திறந்த மனதோட கேட்கிறேன், பெயர் சொல்ல வேண்டாம், அந்த கட்சியினுடைய பெயர் சொல்ல வேண்டாம். அந்த பெயர் சொல்லப்படாத கட்சியினுடைய பொதுக்கூட்டத்துல வந்து ஒரு பெண் பொறுப்பாளர் பேசிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து அவங்க இழிவா பேசுனதாகவும் அல்லது அவங்க வந்து ஏதோ வந்து தொட்டுட்டதாகவும் அந்த மாதிரி எல்லாமே ஒரு பார்த்துருப்பீங்க செய்திகளில் வந்து பரபரப்பா பேசப்பட்டது. அதே மாதிரி பதவியில வெற்றி அடைஞ்சு பதவியில இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதே மாதிரி தேசிய கட்சிகள்ல வந்து பெயர் குறிப்பிடாம சொல்றேன், அதுலயும் பாத்தீங்கன்னா முக்கியமா இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நாங்க வந்து அனுசரிச்சு போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்குதுங்கிறத தாண்டி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில பல பேர் சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி மாதிரி ஏன் இருக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது, நாங்க இந்த கட்சி விரும்பி வரோம் ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி இன்னல்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சி பத்தி அவங்களே சொல்லிக்கிறத வந்து நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. இது சம்பந்தப்படுத்தி எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? அதுதான் சொல்றோமே, இப்ப எல்லாத்தையுமே அன்பு கொண்டு நேசிக்கிறோம், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க, நம்பிக்கையை நாம் தமிழர் உருவாக்கணும். ஆனா மற்ற கட்சிகள் வந்து அப்படிலாம் பாக்குறதே இல்லை. அவ ஒரு பொருள் அப்படின்னு மட்டும் தான் பாக்குறாங்க, தன் ஆசையை தீர்க்கிற ஒரு பொருள், ஒரு பொம்மை அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அது ஒரு சகோதரியோ இல்ல தங்கையோ அப்படிலாம் அவங்க பாக்குறதே இல்லை. அது யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. ஒண்ணு இல்ல, திமுக பொதுக்கூட்டத்துல காவல்துறையில ஒரு காவலர் பெண் ஒருத்தர் வந்து அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாம திமுக இருக்கிறவங்க சிங்கிள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செய்தி வருது. அப்ப அந்த அளவுக்கு பெண்களை இழிவா பார்க்கறது திராவிட கட்சிகள் தான். ஆனா பெண்களை போற்றி பெண்களுக்கான நன்மதிப்பை கொடுக்கறது நாம் தமிழர் கட்சி தான். மக்களும் பல விதமான இன்னல்களை அனுபவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பாலியல் வழக்கா இருக்கட்டும், அல்லது வந்து இந்த மாதிரியான புகார்களா இருக்கட்டும், அல்லது வந்து வளங்களை கடத்துறது, அடிப்படை உரிமை தராதது, இந்த தீண்டாமை கொடுமை பார்த்தீங்கன்னா நிறைய செய்தியில பார்த்திருப்பீங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்துமே ஒரு பணநாயகத்தின் மத்தியில ஒரு சனநாயகம் வந்து மலரணும்னு தமிழ் தேசியத்தை எடுத்து நிக்கிறீங்க. அந்த பணநாயகம் வந்தா மக்கள் மாறிடுறாங்களா? ஏன் வந்து நாம் தமிழர் இன்னுமே வந்து ஒரு இடத்துல வந்து அமராம இருக்கு அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா, மக்களை வறுமை கோட்டிலே வச்சிருக்காங்க. இப்ப எனக்கு பொருளாதாரம் இல்லை, டாஸ்மாக் கடையில தான் இந்த அரசாங்கமே நடக்குது. அப்ப டாஸ்மார்க்ல வேலை செய்யற கூலி பாட்டாளர் வந்து சாராயம் குடிச்சாதான் வேலை செய்யுற சூழ்நிலைக்கு கொண்டு போகுது. அவன் மைண்ட்ல அவனை ஏத்திடுறாங்க, சாராயம் குடிச்சாதான் நீ தெளிவா இருக்க, நீ அப்பதான் சுறுசுறுப்பா வேலை செய்யறன்னு அவன் மைண்ட்ல ஏற்றி இன்ன வரைக்கும் ஒவ்வொரு குடிமகனும் குடிகாரனாத்தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. மற்ற மாநிலம் அதெல்லாம் கிடையாது. அந்த அவனோட தொழிலை முடக்கி அவனை வேலைக்கு வராம பண்ணிட்டு வடநாட்டவர்கள் உள்ள விட்டுட்டாங்க. இப்ப இங்க சாராய கடை திறந்தாதான் இங்க வாழணுங்கிற ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த குடும்பம் என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு அவன் 500 ரூபாய் சம்பாதிக்கிறான், அதுல சாராயத்துக்கு 300 ரூபாய் போனாலும் 200 ரூபாய் கொண்டு கொடுக்குறான். அந்த 200 ரூபாய் வச்சு அந்த வீட்டு அம்மா வந்து சாப்பாட்டுக்கு பார்க்குமா, குழந்தைய படிப்பு செலவு பார்க்குமா? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த 1000 ரூபாய் எதுக்கு வரும்? மாசத்துல இவர் 2 நாள் வேலைக்கு, கணவர் 2 நாள் வேலைக்கு போனா 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். நீங்க மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய் வச்சு நான் என்ன பண்ண, அந்த மாசம் பூரா நாங்க என்ன பண்ண முடியும்? 1 கிலோ அரிசி இன்னைக்கு எவ்வளவு ரேட்ல இருக்கு? 70 ரூபாய் இருக்கு. 1 கிலோ அரிசி ஒரு மாசத்துக்கு வச்சு நான் ஒவ்வொரு பருக்கா சாப்பிட முடியுமா? இவங்க கொடுக்குற வெற்று அறிக்கையும் அது நீங்க அந்த 1000 ரூபாய் கொடுக்கறது அனைத்து பெண்களுக்கும் சொல்லி அறிக்கையில கொடுத்தாங்க, தேர்தல் அறிக்கையில. ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்தவர்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றீங்க. இப்ப மாணவர்கள் பெண்களுக்கும் கல்லூரி பெண்களுக்கும் அதே தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுக்குறீங்களா? இப்ப மாணவர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க, அப்ப அவங்களுக்கும் தகுதி வாய்ந்தா கொடுக்க போறீங்களா? அப்ப ஒரு இனத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அம்பேத்கர் சொல்றது போல பணத்துக்காக கையேந்திட்டே இருக்கணும். ஆமா, இல்ல அதான் இப்ப நான் சொல்றேனே, ஒருவனை அடிமையாக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஆசையை தூண்டினால் மட்டும் போதும். உனக்கு நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், எனக்கு இதை பண்ணி கொடு, அதை பண்ணி கொடு, உனக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பிம்பத்தை மட்டும் கண்ணில் காட்டிட்டு, திரை மாதிரி ஒண்ணு காட்டிட்டு நீ அவன்கிட்ட இருந்து பாக்க வாங்கிட்ட, நீங்க சம்பாதிச்சிட்டு இருக்க பின்னாடி. ஆனா அவன் இன்ன வரைக்கும் கூலிப்பாட்டானா இன்னும் எந்த ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கா. அடிமையாதான் வச்சிருக்காங்க. அப்ப எப்படி நாளைக்கு கோட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு குழு காசு கொடுக்கணும். புருஷன் சாராயம் குடிச்சிட்டு ஓட்டு பரப்புரைக்கு போயிட்டு கோட்டரும் கோழி பிரியாணி கொடுத்துட்டு அவனும் சம்பாதிக்கல. நானும் ஏதோ பரப்புரைக்கு போகும்போது 500 1000 கொடுக்குறானுங்க.
ஓட்டுக்கு ஒரு 2 பேர் ஓட்டு போட்டோன்னா ஒரு ஓட்டுக்கு 5000 10,000 ரூபா ஆச்சு. நாளைக்கு அதுக்கு 10,000த்துல மளிகை சாமான் வாங்க முடியும். ஒரு 2 மாசத்துக்கு அரிசி எடுக்க முடியும். பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு எதுக்காக செலவு பண்ண முடியும், மருத்துவ செலவு பண்ண முடியும். அப்ப அந்த காலகட்டத்தினுடைய பொருளாதாரம் மாதம் ஒரு 15,000 ரூபாய் வந்து தேவைப்படும். ஆமா, அப்ப நீங்க அந்த ஓட்டுக்கு அந்த 10,000 ரூபாய் கிடைக்கிறது உங்களுக்கு பெருசு தானே. சும்மா கொடுக்குறாங்கல்ல, யார் காசு கொடுக்குறோம், நம்ம காசு தானே, நாம எதுக்கு வாங்காம இருக்கணும், அதை வாங்கிக்கணும். அப்புறம் அவன் வந்து சத்தியம் வேற வாங்குவான், எனக்கு சத்தியம் பண்ணுங்க, மக்கள் எப்படி உண்மைத்தன்மையா நீ எனக்கு செஞ்சுட்டா நான் உனக்கு செய்யறேன்னு எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோட இருக்கிறாரோ அதே அளவுக்கு வாக்கு கேட்கிறவனும் அந்த காசு கொடுக்கறவனும் உண்மைத்தன்மையோட இருக்கிறானாங்கிறத இங்க மக்களிடத்துல வைக்கிற கேள்வி. மக்களுக்கு புரியல. மக்களுக்கு சத்தியம் வாங்குறாங்க, சத்தியம் வந்து பண்ணி நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன்னு சொல்லி வாக்களிக்கிறாங்க. அதே மாதிரி மக்களும் திரும்பி நீங்க சத்தியம் பண்ணுங்க எனக்கு இதெல்லாம் பண்ணுவீங்களான்னு, நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதான் ஓட்டுக்கு நீ காசு வாங்குறீங்களா, அப்புறம் எப்படி நீங்க போய் கேள்வி கேட்பீங்க? ஒண்ணு இல்ல, 8 வழிச்சாலையில மக்கள் போராடுறாங்க. அப்ப வந்து அமைச்சர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. கேட்கும்போது மக்கள் வந்து நாங்க வந்து நீங்க வேட்பாளர் நிற்கும் போது இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி தரதானே சொன்னீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு நீ ஓட்டு காசு வாங்கிட்டீல, அப்புறம் நீ இப்ப போராடுற, உன் போராட்டத்தை கைவிடுங்கிறது அமைச்சர். அப்ப என்ன மனநிலையில் இருக்காங்க? ஓட்டுக்கு காசு கொடுத்தா இவங்க நம்மளுக்கு அடிமை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது செய்ய தேவையில்லை. மக்கள் வந்து அப்போதைக்கு இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருக்காங்க. நாம சம்பாதிச்சாதாப்பா நம்மளுக்கு சாப்பாடு, இவங்களுக்கு ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன, ஒரு ஓட்டு அதை போட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மாற்றா இவன் வந்து நம்மளுக்கு நல்லது செய்வான்னு யாருமே நினைக்கிறதே இல்லை. ஆனா இப்ப அது மாறிடுச்சு. நாம் தமிழுக்கு வாக்கு செலுத்தினா எல்லாமே மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் இடத்துல வந்துருச்சு. எப்ப நீங்க வருவீங்கன்னு தான் கேட்கறாங்க. இவங்களை எப்ப துரத்தணும்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த திராவிடத்தை அழிக்கிறதுக்கு வெகு தொலைவில் இல்லை, கூடிய விரைவில் திராவிடம் அழியும், ஆரியமும் அழியும், தமிழகத்துல நாம் தமிழர் மலரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாளைய தலைமுறை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. உங்க ஆட்சி வரால பாத்தீங்கன்னா நிறைய விடயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த அண்ணன் பல மேடையில சொல்லியிருப்பாரு, இந்த என்ன சொல்றது, நீங்க எத்தனை சாமி வேணா படிக்கலாம், ஆனா வந்து இந்த பூமியை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வேதனைப்பட்டு பேசி இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அதை எப்படி வந்து மக்களுக்கு வந்து எந்த வழியில புரிய வச்சு இந்த வாக்குகளை வாங்கி உங்களுடைய வெற்றி விகிதத்தை வந்து உயர்த்தப்படுது? எடுத்துக்காட்டு இப்ப நம்மளுக்கு காவிரி ஆற்றில் இருந்து கர்நாடகால இருந்து தண்ணி திறந்து விட்டாங்க. 10,000 கனடி தண்ணி திறந்து விட்டாங்க. அது எல்லாமே கடலுக்கு தான் போச்சு. நம்ம காமராஜர் மட்டும்தான் அணையை கட்டணும். அதுக்கப்புறம் எந்த ஆட்சியாளர்களும் திராவிட அரசு அணையும் கட்டல. அதுக்கான முயற்சி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றது, நாம எப்படி நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை போகும், ஒரு 100 ஒரு 50-100 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு பெரிய அணையை கட்டு. அப்ப வர்ற தண்ணி எல்லாத்தையுமே சேமிச்சு 4 பக்கமும் வழித்தடங்களை விட்டு அங்க ஏரி, குளம், குட்டை, கண்மாய் எல்லா இடத்துலயும் தண்ணி நிரப்பு, விவசாயம் செழிக்க செய்யும். நீங்க தண்ணி நிரப்புங்கிறீங்க, இங்கெல்லாம் மண்ண நிரப்பி எல்லாம் ரியல் எஸ்டேட்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதை மாற்றணும்ல. கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் 25% தானே விட்டுட்டு போயிருக்காங்க, அதை மீட்டெடுக்கணும்ல. அப்ப நாம் தமிழர் கட்சி வந்தாதானே அதை மீட்டெடுக்க முடியும். அப்ப மக்கள் அதுக்கு தயாராயிட்டாங்க, வாக்கு செலுத்துறதுக்கு தயாராயிட்டாங்க. நாங்க சொல்றேன், எங்க வரைவறைக்கு இதுதான். அதனால சொல்றேன், அதை படிச்சு இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தா நம்ம தலைமுறை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற நம்ம அந்த எதிர்பார்ப்போட நாம் தமிழர்ல இணைஞ்சு இன்ன வரைக்கும் நாங்க களப்போராளிலாம் நின்றுட்டு இருக்கோம். அப்ப நம்ம அந்த ஆட்சி அதிகாரத்தை பெறணும் அப்படின்னா மக்களாக அவங்கதான் வந்து நமக்கு வாக்கு செலுத்தணும். அவங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்கிறத இன்னும் அவங்களுக்கு தெரியாம இருக்காங்க. சகிப்புத்தன்மையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சகிப்புத்தன்மையை உடைக்கணும் அப்படின்னா இந்த நாடாளுமன்றத்துல எங்க பரப்புரைகள் மிக பிரம்மாண்டமா அவங்களை உணர்த்தும் விதமா ஒவ்வொரு சொல்லும் பெரிய அடியா விழுகிற அளவுக்கு அவங்களுக்கு மனம் மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு நாங்க களப்பணி மேற்கொள்ளணும். அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா கூட்டணி அமைச்சுக்கிட்டு எந்த கூட்டணிக்கு எந்த பகுதியில வந்து வேட்பாளர் நிற்கிறது, எந்த பகுதியில வந்து நம்ம நிக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பத்தோட போயிட்டு இருக்கிற சூழல்ல போங்கடா நாங்க மக்களோட கூட்டணின்னு சொல்லிட்டு அண்ணன் அவ்வளவு தைரியமா வேட்பாளர்களை பட்டுன்னு போட்டு நிறுத்திட்டாரு. அதுல 20 பெண்கள் 20 ஆண்கள். எப்படி முடியுது உங்களால? மக்களுக்கான சேவைகளுக்கு நாங்க செய்ய போறோம். இந்த திராவிட அரசு மாதிரி வந்து மண்வளையும் மனவளையத்துல காப்பாத்து திருடிட்டு போறது அறிவிக்கு. அப்ப இந்த மக்களுக்கு நம்ம யாரு, இப்ப நிறைய மருத்துவர்களை தான் அண்ணன் போட்டிருக்காங்க, 2வது வழக்கறிஞர்களை போட்டிருக்காங்க, அப்புறம் ஆசிரியர்களை போட்டிருக்காங்க, விவசாயிகளும் இருக்காங்க. அப்ப இவங்களெல்லாம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரோட மக்களோட வழிகளை உணர்ந்தவங்க அவங்க எல்லாமே.
அப்ப அவங்கதான் இதுக்கு சரியான ஆட்கள் அப்படின்னு அண்ணா வேட்பாளராக போட்டிருக்காங்க. கல்வியாளர்கள் எல்லாம் சிறந்த கல்வியாளர்கள் எல்லாருமே படித்த அறிவு உள்ளவர்களாகவும் தலை சிறந்தவர்களாகவும் தன்னை முன்னிறுத்தாது தன் மக்களை முன்னிறுத்தி நேசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகளாக தான் அண்ணா வேட்பாளராக போட்டிருக்காங்க. அப்ப இங்க வெல்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. உங்களுக்கு வந்து இப்ப சொல்ல போனா இப்ப வந்து கல்வியாளர்களை போட்டிருக்கிறீங்க, நாங்க வந்து அவங்களை வச்சு எப்படி இருந்தாலும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆசிரியர்னா ஒரு மாணவன் எப்படிப்பட்ட சமூகத்துல இருந்தெல்லாம் வந்திருக்கிறா, அந்த மாணவனுக்கு பின்னணியே பொருளாதார எந்த அளவுக்கு பாதிச்சு அவன் இந்த அளவுக்கு படிக்க முடியாம போகுது அப்படிங்கிறது கொண்டு ஒரு ஆசிரியருடைய பார்வை இருக்கும். அவங்க கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட பார்ப்பாங்க. மருத்துவராக இருக்கிறப்ப ஒரு சூழல்ல இந்த சூழ்நிலை பாதிக்கப்படுறப்ப மக்கள் எவ்வளவு நோய்பட்டு வந்து பாதிக்கப்படுறாங்க, இந்த சூழலியல் எப்படி இருக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது. விவசாயிகள்னால சொல்ல தேவையில்லை. ஏற்கனவே விவசாயிகள் பஞ்சாப்ல இருந்து கிளம்பி போய் டெல்லியில வந்து கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆளு இங்க இருந்துட்டு என்னங்கிறாரு, பஞ்சாப்ல இருக்கிற போய் அங்க டெல்லியில போராடுற விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. நம்ம ஊர்ல போராடுனா குண்டாஸ் போடுறாரு. இத எப்படி பாக்குறீங்க? இது திராவிட மாடல். இதான் திராவிட மாடல். இவங்க ஆட்சியில வந்து எதை பேசினாலும் குறவழி பிடிக்கிறது தான் இவங்களோட மாடல். அதனால இவங்க நான் தான் சொல்றேனே, எங்க தலைவர் சொல்ற மாதிரிதான் சொல்லல செயல்படுத்தி காட்டணும், வென்றுட்டு வரோம். அவ்வளவுதான் எங்களோட குறிக்கோளா இருக்கு. அண்ணன் எங்களுக்கு கலந்தாய்வு கூட சொல்லும்போது கூட வெல்லணும், அதுக்கான பணிகள் என்னவோ அதை வீடு கொண்டு எடுத்து வேலை செய்யுங்க. வேட்பாளர்கள் சீமானா நிக்கிறேன்னு நினைச்சு நீங்க வேலை செய்யுங்க. அண்ணன் வர வர கொஞ்சம் அவருடைய ஸ்டைல மாத்திட்டாருன்னு சொல்லலாம். முதல்ல எப்பவுமே வந்து வீரியமா ஒருத்தர் வந்து அடிச்சு பேசுற அளவுக்கு அந்த அளவுக்கு வீரியமா பேசுவாரு. இப்ப என்னன்னா இவங்க எல்லாம் பேசாதப்பா, நம்ம வந்து நேர்மறையா சிந்திப்போம், ஏன் வீழணும்னு நினைக்கணும், நாம ஏழணும் நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கலந்தாய்வுல கூட்டத்துல பேசுறத பார்த்திருக்கிறேன். அது எதனால அப்படி அந்த ஒரு மாற்றம் நடந்திருக்கு? இல்ல, நம்ம ஒருத்தர் வீழ்த்தணும்னு சொல்லி பேசிட்டு ஒருத்தர் குறைய பேசிட்டே இருக்கும்போது அது என்ன நம்ம மூளைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அப்ப நம்ம வளர்ச்சி அங்க தடைபடும். இப்ப ஒருத்தர் ஓடுறாரு அப்படின்னு ஓடிட்டே இருக்காங்க, ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டே இருக்காங்கன்னா நீ திரும்பி பார்த்தீங்கன்னா உன்னால ஓட முடியாது. ஓட்டத்தை நிறுத்திடுவேன், ஐயோ பின்னாடி வரான்னு ஓட்டத்தை நிறுத்திடுவேன். அதே நீ பின்னாடி பார்க்காம இதுதான் என்னோட இலக்கு, இந்த கோட்டை தான் நான் தொடணும் அப்படின்னு அந்த கோட்டை தொடறதுக்கான வேகமா ஓடுனீங்கன்னா, நீ யார் பின்னாடி வரத பார்க்காம நீ போனீங்கன்னா நீ தான் வெல்ல போற. அப்ப அண்ணா அதான் சொல்றாரு, நேர்மறையா சிந்தனை, எதிர்மறையா வேண்டாம், நேரா சிந்திங்க. அவன் ஏன் தோக்கணுங்கிறீங்க? தமிழ்தாய் வாழ்க நீங்க சொல்லுங்க. ஏன் வந்து பிஜேபியில வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்றீங்க? தமிழ்தாய் வாழ்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. அங்க அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது என்ன, ஒரு அதுக்கான அர்த்தமே என்னன்னே தெரியாது. தமிழ்தாய் வாழ்கன்னா மொழிகளிலேயே தாயானவள் தமிழ். அவளை வாழ்த்துனாலே நம்ம வளர்ந்துருவோம். அப்ப முதல்ல எதிர்மறை சிந்தனை நேர்மறை சிந்தனைக்கு நீங்க போங்க அப்படிங்கறதா அண்ணா எங்களையும் பக்குவப்படுத்தி எங்களையும் தட்டி கொடுத்து செதுக்கி ஒவ்வொரு இடத்துலையும் சிறந்த ஆட்களை உருவாக்கிட்டு இருக்காரு. தலைவர் எப்படி ஈழத்துல வந்து படைத்தளபதிகளை உருவாக்குனாரோ அது போல தமிழகத்துல வந்து சீமானனை வந்து படைத்தளபதிகளை சிறப்பா ஆமா, அவங்க அங்க ஆயுதம் ஏந்தி போராடி மக்களை காப்பாற்றினாங்க. இங்க அறிவாயுதம் ஏந்தி நாங்க மக்களை காப்பாற்றோம். சொல்றீங்க. உங்க வீட்டுக்கு தான் எல்லாம் எண்ணெயே வருது, எல்லாம் வித்தியாசமா. ஆனா அண்ணன் வீட்டுக்கு போற போல அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு அச்சத்தை ஊட்டுறது அங்கிறதுக்காக தான். அதே எங்களுக்கு இலவச விளம்பரமா தான் இருந்தது மக்கள் மத்தியில. ஆமா, மக்கள் மத்தியில என்ன நாம் தமிழ் வச்சு பொறுப்பாளர் வீட்டுல எல்லாம் எண்ணெய் போனாங்களாமா, எண்ணெய் நாங்க கூட எண்ணெய்னா மிகப்பெரிய ஒரு அதிகாரம் போல இருக்கு, ஐயோ அது வந்து என்ன பண்ண போறோம் எது பண்ண போறோம் பயந்துட்டு கிடந்தோம். ஆனா என்னையெல்லாம் இவ்வளவுதானா, சும்மா வந்து ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு போறதுதான் வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அதான் சொல்றேன். புத்தகம் தமிழ் தேசிய புத்தக கண்காட்சியில போனீங்க அப்படின்னா அங்க ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. அப்படி இல்லைன்னா தமிழ் இது வேணும் நீங்க அலைபேசியின் போது சொன்னாலும் கூட நாங்க கொரியர் பண்ணிட்டு இல்ல நேர்லயே கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்க வீட்டுல வந்து வாங்கி சரி. இது என்னன்னா இலவச விளம்பரம் தானே. இது நாள் வரைக்கும் தொலைக்காட்சியிலையும் சரி மற்ற ஊடகங்களிலுமே எங்க இது நாள் வரைக்கும் காட்டினது கிடையாது. ஏதோ இப்ப எங்களுக்கு இலவசமா ஒரு விளம்பரம் வந்திருக்கு, ஓ நாம் தமிழ் வச்சு இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துருச்சா அப்படிங்கிறத மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதனால அந்த ஊடகங்களுக்கும் இணையக்கும் என் நன்றியை தெரிவிச்சு. அதே மாதிரி இன்னொரு விட என்ன அப்படின்னோம்னா, இந்த நாம் தமிழர் கட்சி
வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் 2024 தேர்தல்ல எந்த அளவுக்கு நீங்க வந்து வீரியமான ஒரு திட்டத்தோட வந்து மக்களை வந்து சந்திக்க போறீங்க? எப்படி எல்லாம் வந்து திட்டம் இருக்கிறீங்க வெல்வதற்கான திட்டமா? வெல்வதற்கான திட்டம் அப்படின்னா கிளை பொறுப்பாளர்ல அண்ணன் சொல்லி போட சொல்லியிருந்தாரு. போன முறை அண்ணன் கலந்தாய்வு பண்ணும்போது கிளை பொறுப்பாளர்ல கட்டமைங்க, தொகுதி பொறுப்பாளர்ல ஒருங்கிணைந்து பண்ணுங்க, கிளை தோறும் எவ்ரி பூத் டென் யூத் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிரகாரம் இப்போ நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வீடுதோறும் இப்போ பவானி தொகுதியிலேன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30,000 50,000 வீடுகள் இருக்கும். குறைஞ்சபட்சம் 3 லட்சம் குந்தவைக்காவது அடிக்கணும். ஒவ்வொரு வீடு போய் சேரணும் அப்படின்னா கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ அதுக்கான பணிகள் எப்படி, பரப்புரை திட்டங்கள் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் எங்கள் தொகுதி பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர் எல்லாம் வச்சு வேட்பாளர் சித்தலட்சுமி எல்லாம் வச்சு கூடிய விரைவில் நம்ம ஒரு கலந்தாய்வு போட போகிறோம். கலந்தாய்வு போட்டு மக்கள் இடத்துல எப்படி நம்ம கொண்டு போய் செய்வீங்க, ஏன்னா எல்லாத்தோட கருத்துக்களையும் கேட்கணும். நீங்க ஒருத்தர் தான் வந்து செயல்படுத்தணும், இது நான் சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இங்க ஜனநாயகம் எப்பவுமே இருக்கு, இங்க பணநாயகம் கிடையாது, ஜனநாயகம் எப்போதும் இருக்கு. அதெல்லாம் மற்றவங்களோட கருத்து எனக்கு வருது ஒரு கேள்வி. இப்போ வந்து இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு வலிமையா உங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுது. நீங்க சொன்ன மாதிரி துண்டறிக்கை அடிக்கிறீங்க, சுவரொட்டி ஓட்டுறப்போ அல்லது வந்து பெருமுனை பிரச்சாரம் பண்றப்ப அண்ணன் வந்தா அண்ணனுக்கு வந்து பொதுக்கூட்ட மேடைகள் அமைச்சிட்டாலோ அப்போ அவர் பேசுறதுக்கோ வந்து உங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுது. அண்ணனே சொல்றாரு நாங்க வந்து திரள் நிதிங்கிற பேர்ல ஒரு பிச்சை எடுத்து நிறுத்துறாங்க. இது எல்லாம் இந்த பொருளாதார சவால்களை எப்படி சந்திக்க போறீங்க, எப்படி ஈட்ட போறீங்க? இல்ல பல பேர் சொல்லுவாங்க மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம்ல, மக்கள் எங்களுக்கு உதவி மக்கள்கிட்ட கையேந்து. ஆனா பல பேர் என்னங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு இருந்தா வருது போனோம் அப்படிங்கிறாங்க. எங்க இருந்தா வருதுன்னு சொல்லுங்க, அது எங்க இருந்து வருதுன்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்ல மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்றேன், எங்க ஸ்டேட்மெண்ட் வேணா எடுத்து காட்டுறான், நீங்க வேணா பாருங்க. பார்த்துட்டு இல்ல வேற பக்கம் இருந்து வருதுன்னா அதையும் நீங்க எங்களுக்கு ஸ்டேட்மெண்டா கொடுத்தீங்கன்னா கூட எங்களுக்கு மன திருப்தியா இருக்கும். கோடியே இருக்குதுங்கிறாங்க ஒவ்வொரு மாநில ஒருங்கிணைப்பாளர் வீட்லயும். கோடி இருக்குதுங்க, தெருவடிதான் இருக்கு, தெருவடியில மக்கள் நிக்கிறான். ஆமா, அந்த கோடி ஒண்ணுதான், வேற எதுவும் இல்லை. சரிங்கம்மா, சிறப்பான ஒரு சந்திப்பு. மேலும் இன்னும் ஒரு பல காணொலியை நம்ம வந்து நேர்காணல் வந்து உங்களை வந்து பதிவுலாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். உங்களை வந்து எப்படி சொல்றதுன்னா கேள்வி கேட்டு திணறடிச்சு மக்கள்கிட்ட வந்து எப்படி உங்களை வந்து கொண்டு போறதுன்னு பாக்குறோம். ஆனா திணறவே மாட்டேங்கிறீங்களா, பளிச்சுன்னு பதில் சொல்றீங்க. ஒரு உண்மையான ஒரு பெண் புள்ளியா நீங்க வந்து இவ்வளவு தூரம் ஒரு நேர்காணலை சந்திக்கிறது வந்து மிக மகிழ்ச்சியா இருக்குமா. நன்றிமா, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. மக்கள் இடத்துல ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். சொல்லுங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். புதியதோர் தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். எனது பெயர் சத்யா முருகேசன், மாநில ஒருங்கிணைப்பாளர், மகளிர் பாசறை, ஈரோடு மாவட்டம். மண் வளமும் மண் வளம் காக்கவும், நீர்நிலைகளை பாதுகாக்கவும், கனிம வளங்களை பாதுகாக்கவும், கச்சத்தீவை மீட்கவும், மீனவர்களை காக்கவும் நமது நாம் தமிழ் கட்சியில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பதால் மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு உதவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியின் திரள் நிதி திட்டத்தின் கீழ் தங்களால் ஆன நிதிகளை வழங்கி எங்களுக்கு வலு சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.